ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சுவையும் மணமும் மிக்க நம்ம மாப்பிள்ளை சம்பா கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இஞ்சி, பூண்டு நசுக்கி வச்சுக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு குக்கரை வச்சு நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு இது வந்து நம்ம பேஸ்டாலாம் வேண்டாம். சும்மா பொடியா நறுக்கியும் போட்டுக்கலாம், நசுக்கியும் வச்சுக்கலாம். போட்டுட்டு இது மாதிரி நல்லா வதங்குற அளவுக்கு ரொம்பலாம் வதங்க வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கின அளவுக்கு போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கணுங்க. ரொம்பலாம் வதக்க வேண்டாங்க அதுக்கு. ஓரளவுக்கு சும்மா வதக்குனா போதும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ப எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கணுங்க. தினம் தினமும் இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி செய்யறதுக்கு இது வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிறுபருப்பு ஒரு 1/4 டம்ளர் அத நல்லா கழுவிட்டு, அதையும் இதில போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு, நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசிய ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத வந்து ஒரு நல்லா நெரு நெருன்னு மிக்ஸில போட்டு இந்த மாரி அரைச்சு, அதையும் அதிலேயே ஊத்தி, தண்ணி நெறையா 1 டம்ளருக்கு ஒரு 6, 7 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசினா ஒரு 6, 7 டம்ளர் தண்ணி. எக்ஸ்ட்ரா தண்ணியே வைக்கலாங்க. நல்லா கஞ்சி வேகறதுக்கு நல்லாருக்கும் இது. கொஞ்சம் லேசா கொதி வந்தவுடனே நம்ம உப்பு போட்டு, குக்கர மூடி ஒரு 5, 6 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா, அருமையான மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி. இதுக்கு தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் துவையல் ரொம்ப அருமையான காம்பினேஷன்ங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.